வணக்கம். சித்தக்கேட் உணவை மருந்தே உணவு. இன்னைக்கு பேதி அதாவது டிசென்ட்ரி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சிறு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டோம், வயிற்று பொறுமலாக இருந்தது, இல்லை வயிற்று உப்பிசமாக இருந்தது, சாப்பிட்டது சாமான் வந்து செரிக்கலை, ஒரு ஒவ்வாமையாக இருந்தது, இல்லை புதுசாக நிறைய எண்ணெய் சாமான் சாப்பிட்டோம் அப்படிங்கிறப்போ ஒரு சிலருக்கு வந்து பேதி ஆகும். ஒரு சிலருக்கு வந்து பவுல் சின்ட்ரோம் அதாவது சிறுகுடல் அழற்சியால் கூட இந்த பேதி வர சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து பேதி வந்துட்டு இருந்தது அப்படின்னா சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வீட்டில் ஹோம் ரெமடியாக வீட்லேயே சின்ன சின்ன விஷயங்கள் வச்சு இந்த பேதியை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக பேதியை நிறுத்தணும் அப்படின்னாலே தனித்தனியாக போகுது, பேதியை நிறுத்தணும் அப்படின்னு நினச்சாலே ஜஸ்ட்டு ஒரு மோர் குடித்தாலே போதுமானது. டெய்லி ஒரு 3 நாளைக்கு 11 மணிக்கு போல் மோர் குடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா அடுத்த ஸ்டெப்பாக மாங்கொட்டை இருக்கு இல்லையா, மாங்கொட்டையை வந்து நல்லா உலர்த்திட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாங்கொட்டையை ஒரு டேபிள் ஸ்பூன் மோரில் கலந்து குடிக்கலாம். அடுத்தது வந்து மங்குஸ்தான் பழம்னு சொல்லுவோம். மங்குஸ்தான் பழம் வந்து ஒரு நாளைக்கு 2 பழம் சாப்பிட்டாலே, சிறு குழந்தைகளுக்கு அதை கொடுத்தாலே போதும், அவங்களுக்கு பேதி ஆகிறது உடனே நின்றுடும். அடுத்தது வெப்பாலை அப்படின்னு ஒரு மரம் இருக்குது. அந்த வெப்பாலை இலைகள் வந்து ஸ்கின் டிசீஸ்க்கு உள்ள இதுக்காக யூஸ் பண்ணுவாங்க சித்த மருத்துவர்கள். இந்த வெப்பாலை மரத்தில் உள்ள சீட்ஸு விதைகளை எல்லாமே எடுத்து அதை வந்து பொடி செய்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஹனி அதாவது தேனில் கலந்து ஒரு நாளைக்கு 2 முறை மாதிரி 3 நாளைக்கு குடிச்சிட்டு வந்தாலே இந்த பேதி குணமாயிடும். அடுத்த டிப் என்னன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச கடுக்காய் பொடி. கடுக்காய் பொடியை வந்து 2 கிராம் மட்டும் எடுத்து 2 சிட்டிகை, 1 கிராம்ங்கிறது 1 சிட்டிகை, 2 கிராம் மட்டும் எடுத்து தேனோட கலந்து நாக்கில் தடவிக்கிட்டோம் அப்படின்னாலும் பேதி உடனே நின்றுடும். அடுத்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி மாதுளம்பழத்தோல். மாதுளம்பழத்தோலை எப்போதுமே வீட்டில் தூக்கி எறியாமல் தேவையான அளவு நல்லா உலர்த்திட்டு பொடி செய்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதுளம்பழத்தோலோட குடல் அழற்சி இருக்கக்கூடாது, நமக்கு வரக்கூடாது, அப்படி இல்லைனா வயிற்று உப்பிசம் இருக்கக்கூடாது, அடிக்கடி பேதி ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா முதல் விஷயம் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒவ்வாமை அதாவது ஏதாவது நமக்கு ஒத்துக்கலையா அப்படிங்கிறத கவனித்து பார்க்கணும். வேறு எண்ணெயை மாற்றி ஆயில் ஃபுட்ஸ் ஏதாவது சாப்பிட்றோமா அப்படிங்கிறதையும் கவனித்து பார்க்கணும். வெளியே நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றோமா அப்படிங்கிறத கவனித்து பார்க்கணும். உடல் வந்து ரொம்ப சூடாயிட்டா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கவனம் இருந்துகிட்டே இருக்கணும். நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது இந்த பிரச்சனைகள் வரவே வராதுங்க. அதாவது குடல் அழற்சியாக இருந்தால் இருக்கட்டும், உடல் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிறது எல்லாமே ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது வந்து நல்லாவே ஈக்குவல் பண்ணிடும். அதனால தான் திரும்ப சொல்கிறது, காய்கறிகளும் பழங்களும் நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி வந்து இந்த மாதிரி பேதியா வருது, மயக்கம் வருது, வாந்தி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நமக்கு நிறையவே வராது. அதே மாதிரி எந்த சாப்பாடும் நமக்கு ஒத்துக்கலை அப்படின்னா ஒரு 2-3 டேஸ் மட்டும் இந்த மாதிரி கை வைத்தியம் பண்ணினாலும் உடனே சரியாயிடும். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.